பாவ கர்மங்கள் செய்கின்றோம் மற்றும் அதன் பலன் என்ன? ஓம் சாந்தி. நாம் விகாரங்களின் காரணமாக பாவ கர்மங்கள் செய்கின்றோம். திருடுதல், பொய் சொல்வது மற்றும் தேக அபிமானத்தில் வந்து காரியங்கள் செய்வது இவை அனைத்தும் பாவங்களாக இருக்கின்றது. ஆகையால் அதற்கு தண்டனையாக ஈஸ்வரிய மடியில் வந்த பிறகு இந்த பாவங்களை செய்தோம் என்றால் நாம் 100 மடங்காக தண்டனை பெற வேண்டி வரும். சொல்கின்றார், ஆகையால் இந்த பாவங்களிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நாம் விகாரங்களிலிருந்து மாறி எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தோம் என்பதை கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு எந்த பாவ கர்மங்களும் செய்யக்கூடாது, புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். மற்றும் தந்தையின் அறிமுகத்தை நாம் எவ்வளவு பேருக்கு கொடுத்தோம் என்ற இந்த கணக்கையும் வைக்க வேண்டும் என்று தந்தை நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். ஏனென்றால் பாவாத்மாக்களின் அதிர்ஷ்டத்திலோ இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் யார் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்களோ தேக அபிமானத்தில் வந்து அப்படிப்பட்டவர்களின் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று பாபா கூட புரிந்து கொள்கின்றார். சாந்தி.